காரணம் என்ன என்று கேட்டால், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகவிற்கு எதிரான வாக்குகளை எல்லாம் சிதற விடக்கூடாது என்பதுதான் அமித்ஷாவுடைய தேர்தல் சாணக்கிய தந்திரம். நீங்க என்னதான் சொன்னாலும் திமுக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வீக்கெண்ட் பண்ணிட்டோங்கிற ஒரு மதப்புல இருந்தாலும் ஏடிஎம்கேவை அவங்க எல்லாம் பயப்படுறது முழுக்களும் விஜய் கிட்டதான், நரேந்திர மோடி கிட்டதான். நரேந்திர மோடி அனுதாபம் இல்லாத அமித்ஷா எல்லாம் சொன்னாரு பாருங்க, சீஃப் மினிஸ்டர் வந்து என்னதான் எவ்வளவு கேலியா பேசணுமோ எவ்வளவு அசிங்கமா பேசணும்னா பேசினாங்க. நட்சல்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக திமுக விஜயை பார்த்து பயப்படுகிறது. விஜயை பார்த்து கண்டிப்பாக பயப்படுத்த காரணமாகத்தான் திமுக அவரை பற்றி அவதூறுகள் செய்ய ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு பாருங்க, ரஜினிகாந்த் கிரைசிஸ் பண்ணி விட்டுருக்காங்க. லைக் தட் சங்கீதா, அதுக்கு முன்னாடி ஜனநாயகன். இப்ப நாளைக்கு ஜனநாயகம் சர்டிபிகேட் கொடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு நீங்க பார்க்க போறாங்க, இந்த மெம்பர்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்க்க போறாங்க. சோ பார்த்துட்டாங்கன்னா சப்போஸ் ஒரு 10 நாள்ல சர்டிபிகேட் வந்ததுன்னா எலெக்ஷன் டைத்துல ரிலீஸ் ஆகும். எது எப்படி இருப்பினும் சங்கர், டெல்லியில் பாஜக நினைப்பது என்ன என்று கேட்டால், திமுகவிற்கு எதிராக ஓட்டுகளை சிதற அடிக்க கூடாது என்ற எண்ணத்தில் தான் பாஜக அணுகியது விஜயை.